உங்களோட சாமான்ல நிறைய முடி இருக்கா? நீங்க ஒரு காலம் இதுவரை அலமுறுத்துற விளையாடணும் இல்லையா? அப்புறம் நான் என்ன செய்வேன்டா, உங்களோட என்ன தொடைய தடவிட்டு உங்களோட கால் ரெண்டையும் கையால் தடவுனா தடவி போட்டு நான் தடவி போட்டு உங்களோட முகத்துல முத்தமிடுவேனா, முகத்துல முட்டை கால் தடவி போட்டு எந்த சாமான நீங்க பிடிப்பீங்களா கையால? பிடிப்பீங்களா? அப்ப அப்படி பிடிக்க வேண்டாம், பிடிக்க வேண்டாம், அப்படி பிடிக்கத்தான் இல்லைங்கல்ல. நீங்க பிடிக்கதான் நான் என்ன செய்வேன்னா உங்களோட சாமான்ல இந்த கையால தடவி போட்டு உங்களோட சாமான சிவப்பா கருப்பா உங்களோட சாமான். அதுக்கப்புறம் இந்த சாமான தூக்குவேனா, இந்த சாமான தூக்கி கொண்டு வந்து உங்களோட மேல இருக்குதானே ரெண்டு, அதுக்கு என்ன பேர் சொன்னீங்க? இல்ல இல்ல தமிழ்ல சொல்லுவாங்க. அப்ப மேல இருக்க சாமான்ல இந்த சூனாவை வச்சு தடவுனா என்ன செய்வேன், இந்த சாமான கீழே கொண்டு வருவேனா. மேல வச்சு தடவுறேன். மேல வச்சு தடவுவேனா. மேல வச்சு தடவி போட்டு அப்புறம் என்ன செய்வேனா, மேல வச்சு தடவி போட்டு அப்படியே கீழே கொண்டு வருவேனா. இந்த சாமானு கீழே கொண்டு வந்து உங்களோட தொடையில 2 லைன் தடவுவேனா. அப்புறம் உங்களை திருப்பி படுக்க விடுவேனா. கவுண்டு படுக்க விட்டு இப்ப என்ன செய்வேனா சொல்லுங்க, நீங்க என்ன செய்வீங்கன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க நல்லா இருக்கா? அப்ப நாங்க 2 பேரும் செய்து பாப்போமா நாளைக்கு? அப்புறம் நான் என்ன செய்வேன்னா உங்களை திருப்புவேனா, திருப்பி போட்டு உங்களோட பின்பக்கம் இருக்குமே 2, அதுக்கு என்ன பேர்? விளங்கல. அதுலயே கையால தடவுவேனா, தடவி போட்டு கையால அமர்த்துவேனா, முறுக்கி இருக்கு அதுல. கையால அமர்த்துவேனா. அமர்த்த நீங்க சந்தோஷம் கூடுமா? சந்தோஷம் கூட. அப்புறம் இந்த சாமான் இருக்குதானே அதை எடுத்துக்கொண்டு வருவேனா. எடுத்துக்கொண்டு வந்து உங்களோட பைக்கில வைப்பேனா. பைக்கில வச்சு பைக் 2 லைன் தடவுவேனா. அப்புறம் உங்களோட கூந்தல் இருக்குதானே, அப்ப பிரபலங்களுக்கு முதுகு இருக்குதானே, முதுகு உங்களோட கூந்தலால உங்களோட முதுக தடவுவேனா. அப்ப என்ன செய்வீங்க நீங்க? உங்களுக்கு என்ன செய்யுது இப்ப? விலங்குல உணர்ச்சி வருதா? அப்ப நீங்க என்ன செய்யுங்க, இப்ப கைய கொண்டு கூட மேல இருக்குதானே முன்னில கைய வைங்க. தலைமையில் எடுத்து உங்களோட முதுகுல தடவுவேனா. தடவை நீங்க ஆண்டிங்களாம். அப்புறம் நான் திருப்புவேனா உங்களை, திருப்பி முகப்பக்கம் திருப்புவேனா. திருப்பி போட்டு உங்களோட 2 கமக்கட்டு இருக்குதானே, கமக்கட்டு 2லையும் இந்த முகத்தால கொஞ்சுவேனா. வாயால கொஞ்சி போட்டு கமக்கட்டுக்க முடி இருக்கா? நிறைய இருக்கா? நிறைய இருக்கு. அந்த முடியில இந்த சாமான் முன் தலைப்பை வச்சு 2 பக்கம் ஒத்துவேனா. அப்புறம் அதுக்கு நீங்க என்ன செய்வீங்களா? நீங்க அப்ப 2 பக்கத்தாலையும் தடவிட்டு உங்களோட கீழே போகலாம். அதுக்கு பிறகு கீழே போகலாம். கீழே போக உங்கள இடுப்புல ஒன்று இருக்குமே, அதுக்கு என்ன பேர்? இடுப்புல வயிற்றுல என்ன இது? பொக்குள் பெருசா கூட ஆழமா? அந்த பொக்குள்ள தடவுவேனா. பொக்குள்ள தடவி இந்த முகத்தால பொக்குள்ள தேய்ப்பேனா. அப்புறம் பொக்குளுக்கு வாய வச்சு பொக்குள்ள தடவுவேனா. அப்புறம் இந்த சாமானை எடுப்பேனா. நீங்க ஒரு ஆம்புலன்ஸ் சாமான் பார்த்தது இல்லையா? சும்மா அப்புறம் இந்த சாமானை எடுத்து உங்களை பொக்குள்ள வைப்பேனா. வச்சு குத்துவேனா பொக்குள்ள.
நீங்க என்ன செய்வீங்களாம் அதுக்கு? அது என்ன சார் ஒன்றும் தெரியாது. நீங்க இப்ப உங்களுக்கு ஆசை கழிச்சு கொண்டிருக்க ஆசை வந்துருக்குதா? என்ன செய்யுது இப்ப கழிச்சு கொண்டிருக்க? ஆசையா தாங்க நீங்க ரெண்டாம் பக்கத்துல கட்டி கொடுத்துட்டு வந்துவார். நீங்க நான் இப்ப உங்களுக்கு பக்கத்துல இருந்தா என்ன செய்வீங்க நீங்க? அதான் நீங்க சொல்ற பக்கத்துக்கு கட்டி பிடிச்சிருவோம். கட்டி பிடிச்சு போட்டு அடுத்ததா என்ன செய்வீங்க நீங்க? அதே தெரியுது. அப்புறம் நீங்க வந்து என்ன கட்டி பிடிச்சு என்ன செய்வீங்களா சொல்லுங்க வந்து. ஹலோ ஹலோ, நீங்க என்ன வந்து கட்டி பிடிச்சிட்டு என்ன செய்வீங்களா? அதை விடுங்க, அதை என்ன சொல்றது தெரியாது. பொக்குள்ள நாக்கள் தடவைனா நாக்கள் தடவை நீங்க சந்தோஷத்துல உற்சாகமா இருப்பீங்களா? அப்புறம் என்ன செய்வா பொக்குல கீழே போனா உங்களோட சாமான்ல நிறைய முடி இருக்குதானே, நீங்க சேவ் பண்ற இல்லையா சாமான் ஒரு நாளும்? முடி சேவ் பண்றீங்களா? எப்ப சேவ் பண்ற நீங்க? அப்ப நான் உங்களோட சேவ் பண்ண அதை முடியல கையால தடவுனா அப்புறம் உங்களோட சாமானே கீழே இருக்குதானே கேணி, சாமானே உங்களோட முடிக்கு கீழே ஒரு கேணி இருக்குதானே, அதுக்கு மேலே ஒரு பருப்பு ஒன்று இருக்குதானே, உங்களுக்கு இருக்கா பருப்பு? சின்ன மாதிரி ஒரு முளை மாதிரி இருக்கா? அதுல இந்த கையால தடவுனா நீங்க உச்சத்துக்கு போவீங்களாம். உச்சத்துக்கு போக நான் அந்த சொல்லுவேன் இந்த கை இந்த சாமான பிடிங்க, நீங்க பிடிப்பீங்களா அந்த நேரம்? பிடிக்க